Happy morning, students. Welcome to Blue Star Higher Secondary School. So, in the last session, we have seen that different types of membrane proteins, right? So, different types of channels, membrane channels அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து leakage channels பார்த்தோம், then ligand gated channels and voltage gated channels. So, these are the different types of channels in our ஆக்சோலெம்மா. அதுவும் வந்து நம்ம பார்த்தது ஆக்சோலெம்மால தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சான்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே. அது லீக்கேஜ் சேனல்ஸ் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹவ் தி டிரான்ஸ்மிட் ஆஃப் பொட்டாசியம். பொட்டாசியம் எப்படி ஆக்சுவலி வந்து சார்கோலெம்மால அதிக கிரேட்டர் பெர்மியபிலிட்டியோட மூவ் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் ஈவன் லிகேண்ட் கேட்டட் சேனல்ஸ் ஆல்சோ வி ஹேவ் சீன் தட். அண்ட் இது வந்து எப்படி வந்து ஒரு ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல இருந்து ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் ஆஃப் த ஆக்சான்ல இருந்து எப்படி ஒரு போஸ்ட் சினாப்டிக் நியூரான்க்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அண்ட் ஹவு இட் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் எப்படி வந்து இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மூவ்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் ஆல்சோ வி ஹேவ் சீன் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கேட்டட். ஒன்று பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பொட்டாசியம். அண்ட் சோடியம் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு பிசிக்கல் ஸ்டிமுலஸால ஓப்பன் ஆகும் அப்படின்னு we have also mentioned in the last session. And let us start with this next chapter that is called as a transmission of impulses, or we can say that transmission of nerve impulse. ஒரு nerve impulse எப்படி வந்து transmit ஆகுது, how it transmit from one neuron to the second neuron, pre-neuron to the post-neuron. Post-neuron வந்து எப்படி அடுத்த ஒரு நியூரானுக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் இன்வால்வ்ஸ் டூ மெயின் ஃபேஸஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இருக்கு. அதுல வந்து ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அண்ட் ஆக்ஷன் மெம்பரேன் பொட்டன்ஷியல். டூ டைப்ஸ்ல வந்து அதோட நேம்லேயே அதோட கொடுத்துருக்க நேம்லேயே மீனிங் இருக்கு பாருங்க. ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இன் த சென்ஸ் தே ஆர் இன் த ரெஸ்டிங் கண்டிஷன். ஓகே, அண்ட் ஆக்ஷன் மெம்பரேன் பொட்டன்ஷியல் பாருங்க, இட் இஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். ரெஸ்டிங்னா ரெஸ்ட்ல இருக்கு, ஆக்ஷன்ன்றது ஃபங்க்ஷன்ல இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, so let us start with this resting membrane potential. first நம்ம என்னன்றதை பார்க்கலாம். so resting membrane potential பார்க்கிறதுக்கு முன்னாடி see this is the ionic channels. ionic channels நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ion channels, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். this is called the extracellular fluid. இது நம்ம சொன்ன extracellular fluid and இது வந்து intracellular fluid. ஓகே, இப்போ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் நம்ம பார்க்கலாம். யூ கேன் see here. see இப்போ இந்த இடத்துல வந்து மேஜரா எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல அதிகமா மேஜரா இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா லைக் பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாவே இருக்கு பாருங்க, சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாவே இருக்கு. அண்ட் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் இது வந்து நம்ம ஐசிஎஃப்னு வச்சுக்கலாம். இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் they didn't mention. ஓகே, இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க பிளஸ் சார்ஜ் பிளஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிருக்கிறது வந்து சோடியம் அயான் அண்ட் அதுவே இன்னர் சைட்ல இருக்கிற பிளஸ் அப்படின்றது வந்து பொட்டாசியம் அயான். ஓகே, அண்ட் மைனஸ்ல போட்டு ரெண்டு சைட்லயுமே வந்து மைனஸ் சிம்பிளா கிரீன் கலர்ல இருக்கு, தட் இஸ் கால்டு குளோரைட் அயான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல பாத்தீங்கன்னா சோடியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா சோடியம் அயன் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. யூ கேன் see here. பாத்தீங்கன்னா இன்னர் சைட்ல நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணுதான் நமக்கு தெரியுது. பட் அதே மாதிரி பொட்டாசியம் அயான்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல அதிகமா இருக்கு, அதுவே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல ரொம்ப கம்மியா இருக்கு. யூ கேன் see here, ரைட்? ஈவன் குளோரைட் அயான்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே தான் அதிகமா இருக்கு. சாரி, ரெண்டுமே வந்து இப்ப இது கொடுத்துருக்கிற டயக்ராம்ல வந்து ரெண்டுமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்லயும் 2 தான் இருக்கு, இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்லயும் 2 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல குளோரைட் அயானோட கான்சென்ட்ரேஷனுமே வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த நீட். அதோட தேவைன்றது எப்போ வருதோ அந்த நேரத்துல அதோட வேரியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல நம்ம என்ன பார்த்தோம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரோட்டீன்ஸ் அதுவும் எஸ்பெஷலி எப்படிப்பட்ட ப்ரோட்டீனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா
நெகட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட பத்தி மென்ஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க. ரைட்? அண்ட் யூ கேன் see here this is the membrane. இந்த மெம்பரேன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட மெம்பரேன் இருக்கக்கூடிய லிபிட் பைலேயர். ஓகே, நம்ம லிபிட் பைலேயர் அண்ட் இது எல்லாமே வந்து சேனல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பொட்டாசியம் லீக் சேனல். மெம்பரேனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல மெயின்டைன் ஆகுது. மெம்பரேனுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல பாசிட்டிவ் சார்ஜ்ல மெயின்டைன் ஆகும்போது இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் இன்னர் சைட்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த மெம்பரேன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சோடியம் லீக் சேனல். லீக் சேனல் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், ஆல்வேஸ் ஓப்பன் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதா we call it as a leak channel. ஓகே, ஸோ லீக் சேனல் இருக்கு. அண்ட் அடுத்து இங்க பாருங்க, இது இந்த கொடுத்திருக்கிற இது என்னன்னு பாத்தீங்கன்னா this is called sodium potassium exchange pump. இது சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, see here, உள்ள இருக்கிற இந்த பொட்டாசியம் அப்படின்றது இந்த இடத்துல வெளியே போகுது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் மூலமாவும் என்டர் ஆவாங்க. ஓகே, சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்டர் ஆகுறாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பொட்டாசியம் லீக் சேனல். சோடியம்க்கு தனியா சோடியம் லீக் சேனல்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் பொட்டாசியம், தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அதனால தான் லாஸ்ட்ல சொல்லிருந்தோம் பாருங்க. see here, வோல்டேஜ் கேட்டட் சேனல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் அண்ட் பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல். இதான் நம்ம வந்து இப்ப பாக்குறது. you can see here இந்த சோடியம் லீக் சேனல் பொட்டாசியம் லீக் சேனல் ரெண்டுமே வந்து மெம்பரேன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ லீக் சேனல், இப்போ சோடியம் லீக் சேனல் அப்படின்னா அதுல சோடியம் வந்து ஈஸியா என்டர் ஆகும், எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. பொட்டாசியம் வந்து அதான் சோடியம் என்டர் ஆகணுன்ற கண்டிஷனும் கிடையாது. தென் அடுத்தது பாருங்க, பொட்டாசியம் லீக் சேனல், இதுல வந்து பொட்டாசியம் என்டர் ஆகும் ஈஸியா. ஓகே, ஸோ நவ் யூ கேன் see here this is sodium potassium exchange pump. இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்குது. இது எக்ஸ்சேஞ்ச் பம்ப்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see here, இப்போ இந்த பொட்டாசியம் லீக் சேனல் மூலமா இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல இருக்கிற பொட்டாசியம்ன்றது வெளியே போயிட்டு சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா டூ பொட்டாசியம் அயான்ஸ் அப்படின்றது உள்ள என்டர் ஆகுது பாருங்க. 2K+ கொடுத்துருக்காங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா சோடியம் லீக் சேனல் மூலமா சோடியம் ஈஸியா என்டர் ஆகுது, இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் மூலமா ஈஸியா என்டர் ஆகுது. அதே மாதிரி 3 என்டர் ஆகுது பாருங்க. அப்போ இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த 3 சோடியம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் மூலமா தான் வெளியே போகுது. அதான் இங்க 3Na+ கொடுத்துருக்காங்க. உள்ள என்டர் ஆகுற பொட்டாசியம் 2, வெளியே போறது 3. இந்த 2,3ன்றது என்ன வேரியேஷன் அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இந்த வேரியேஷன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன் அப்படின்றது இட் இஸ் the atomic mass of the element. ஓகே, அந்த எலிமெண்டோட மாஸ் பொறுத்தது. ஓகே, ஓகே, so let us go to the slide. இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா கிளியரா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த மெம்பரேன் எல்லாமே இருக்கும், ஆக்சோலம்மா எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். The electrical potential difference across the plasma membrane of a resting neuron is called a resting potential. Okay. ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ரெஸ்டிங் நியூரானோட, இப்போ ஒரு நியூரான் வந்து ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ ஃபங்க்ஷன் நாட் சென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ரெஸ்டிங் நியூரானா இருக்கு, அது வந்து எந்த ஒரு நர்வ் இம்பல்ஸுமே டிரான்ஸ்மிட் பண்ணல, தட் இஸ் கால்டு ரெஸ்டிங் நியூரான். ஓகே, அது வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். டியூரிங் திஸ் இன்டீரியர் ஆஃப் த செல் இஸ் நெகட்டிவ். அப்படி இது ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது இன்டீரியர் ஆஃப் த செல்லுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கண்டிஷன்ல இருக்கும். டியூ டு த கிரேட்டர் எஃபெக்ட் ஆஃப் பொட்டாசியம் அவுட்சைட் த செல் தேன் சோடியம் இன்ஃப்ளக்ஸ் த செல். ஓகே, இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பொட்டாசியம் அப்படின்றது அதிகமா வெளியே போகும். அதே மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய பொட்டாசியம் கம்பேர் பண்ணும்போது உள்ள இருக்கிற பொட்டாசியம் வெளியில இருந்து சோடியம் உள்ள என்டர் ஆகுது. லெட் மீ கோ டு த டயக்ராம் so that you can understand this point.
See here. இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் ஆகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்டீரியர் ஆஃப் த மெம்பரேன்ல நெகட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகுதா? இங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு. அப்ப எக்ஸ்டீரியர்ல பாசிட்டிவா மெயின்டைன் ஆகும். ஓகே. இன்டீரியர் நெகட்டிவ்னா எக்ஸ்டீரியர் பாசிட்டிவா மெயின்டைன் ஆகும். இது எதனால அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, பிகாஸ் இன்னர் சைட்ல இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல இருக்கிற பொட்டாசியம் வெளியே போயிட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சோடியம் அப்படின்றது உள்ள என்டர் ஆகுது. ஆனா எது வந்து இந்த இடத்துல கிரேட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வெளியே போகிற பொட்டாசியம் தான் அதிகமா இருக்கு. when compared to the sodium. So சோடியம் கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் தான் அதிகமான ஒரு அந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை டிட்டர்மின் பண்றக்கூடிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து டூ பொட்டாசியம் வந்து உள்ள வெளியே போகுது, ஒரு 3 சோடியம் அயான்ஸ் உள்ள என்டர் ஆகுதுன்ற 3-2ன்ற வேரியேஷனே இந்த இடத்துல கிடையாது. ஓகே, இந்த வேரியேஷனே இங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். Now you can understand this point. பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டீரியர் ஆஃப் த செல் இஸ் நெகட்டிவ் டியூ டு த கிரேட்டர் எஃப்ளக்ஸ் ஆஃப். எஃப்ளக்ஸ்னா வெளியே போறது. ஓகே, இன்ஃப்ளக்ஸ்னா உள்ள வர்றது. எஃப்ளக்ஸ் இங்க வந்து பொட்டாசியம் அயான்ஸ் அப்படின்றது வெளியே அதிகமா போகுது. பட் அதே மாதிரி உள்ள வந்து என்டர் ஆகுறது சோடியம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஓகே, அதனால தான் இங்க கொடுக்குறாங்க. when the axon is not conducting any impulses. பாருங்க, ஆக்சானை பத்தி நம்ம சொல்லும்போது ஆக்சான் எந்த ஒரு இம்பல்ஸுமே கண்டக்ட் பண்ணலன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, எந்த ஒரு இதுவுமே கண்டக்ட் பண்ணல. தட் இஸ் இன் ரெஸ்டிங் கண்டிஷன். அப்ப ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ரீசன் வந்து எந்த ஒரு இம்பல்ஸுமே அது கிரியேட் பண்ணல. So that's why we call it as a resting condition. The axon membrane is more permeable to potassium ion and less permeable to sodium ions, whereas it remains impermeable to negatively charged protein ions. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆக்சான் வந்து எந்த ஒரு நர்வ் இம்பல்ஸுமே கண்டக்ட் பண்ணல அப்படின்னா அது நம்ம ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆக்சான் மெம்பரேன் இப்போ வந்து இது அதிகமான பெர்மியபிள் பொட்டாசியம் சோடியம் கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் அயான்ஸ்க்கு ஆக்சான் மெம்பரேன் அதிகமா பெர்மியபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆனா எதுக்கு வந்து இது இம்பர்மியபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ்டு புரோட்டீன் அயான்ஸ்க்கோ இல்ல புரோட்டீன்ஸ்க்கோ இது வந்து பெர்மியபிலிட்டி கிடையாது. ஓகே, okay, let us go to the next one. இப்போ ஆக்சோபிளாசம். இப்போ நம்ம வந்து டென்ட்ரைட் செல் பாடி அண்ட் ஆக்சான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஆக்சானோட மெம்பரேன் வந்து வாட் வி கால்ட் ஆக்சோலெம்மா நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆக்சானோட சைட்டோபிளாசம் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as a axoplasm. Okay, we call it as a axoplasm. The axoplasm contains high concentration of potassium. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா பிகாஸ் நம்ம இப்பதான் வந்து அந்த ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்துருந்தோம். இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல என்ன அதிகமா இருக்குன்னா பொட்டாசியம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல சோடியம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, let us go back to the diagram. See here. பாருங்க, இந்த ஆரஞ்சு வந்து இந்த ஆரஞ்சு பிளஸ் சிம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல தான் அதிகமா இருக்கு. You can see here. இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ல தான் அதிகமா இருக்கு. ரைட். அண்ட் அட் த சேம் டைம் வேற என்ன வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் குளோரைட் அயான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ்டு புரோட்டீன்ஸ் இருக்கு, அண்ட் ரொம்ப கம்மியா வந்து சோடியம் அயான்ஸ் இருக்கு. ரைட். அண்ட் சோடியம் பொட்டாசியம் இந்த ஒரு மெக்கானிசம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we need some energy. ஓகே, இந்த சோடியம் ஆக்சுவலி உள்ள என்டர் ஆகும் போதும் இல்ல பொட்டாசியம் சோடியம் வெளியே போகும்போதும் பொட்டாசியம் உள்ள என்டர் ஆகும்போது we need that sodium the ATP molecules. ATPன்றது எனர்ஜி கரன்சின்றது 1 molecule of ATP கண்டிப்பா யூஸ் ஆகும் ஒரு தடவை இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. See here, ஆக்சோபிளாசம்ல என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன்ஸ் நம்ம பார்த்தோம், அண்ட் லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ். சோடியம் அயான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். இங்க வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்குன்னா அங்க சோடியம் அதிகமா இருக்கும்.
அண்ட் அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் புரோட்டீன்ஸும் அவ்வளவா இருக்காது. ஓகே. The fluid outside the axon or extracellular fluid contains low concentration of potassium and high concentration of sodium, and this forms a concentration gradient. Concentration gradient na உள்ள வந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ல பொட்டாசியமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், வெளியே வந்து கம்மியா இருக்கும். ஸோ இன்னர் சைட்ல வென் கம்பேர்ட் டு த அவுட் சைட், இன்னர் சைட்ல பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் எடுத்துக்கும் போது இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ல சோடியம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதே எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்ற கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். எக்ஸ்ட்ரா செல்லார் அண்ட் இன்ட்ரா செல்லார் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ரெண்டு பக்கமுமே எப்படி வந்து அந்த மாலிகூல்ஸ் இருக்கு, லைக் சாரி அந்த அந்த அயான்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது தான் வந்து we called it as a concentration gradient. Okay. This ionic gradient across the resting membrane, just a minute. So this ionic gradient across the resting membrane is maintained by ATP driven sodium potassium pump. இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாலே we need some energy. ஒரு தடவை வந்து பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரெண்டுமே வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் மூவ்மெண்ட் நடக்கும்போது we need that one molecule of ATP. ஓகே, which exchange இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, which exchange 3 sodium outwards for 2 potassium into the cells. புரியுதா? இப்ப எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, see this one. இப்ப இதுல இதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும். சோடியம் வந்து 3 molecules of sodium, 3 ions அப்படின்னு சொல்றோம், 3 sodium ionsன்றது வெளியே போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பொட்டாசியம் அப்படின்றது இன்னர் சைட்ல என்டர் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் தேவை. அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து இப்போ சோடியம் வெளியே போகிறதா ஆகட்டும், இல்லைன்னா பொட்டாசியம் உள்ள என்டர் ஆகிறதா ஆகட்டும், we can see here the arrow mark pays like this. ஆரோ மார்க் வந்து சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் தான் டச் பண்ணிருப்பாரு, which means அந்த வழியா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த வழியா தான் அவங்க வந்து ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து ஏடிபின்றது எனர்ஜி யூஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிபி கெட் கன்வெர்ட் இன்டு ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல இருந்து அடினோசின் டைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் ஆக்சான். ஆக்சான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆக்சான் நிறைய நம்ம பார்த்துருந்தோம். ஒரு நர்வ்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த ஆக்சான்ஸ்ல இந்த மாதிரி நிறைய லேயர், இந்த ரீஜனா தனித்தனியா செப்பரேட் பண்ணி பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த ஆக்சான். இது எப்படி வந்து திஸ் இஸ் கால்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், எப்படி வந்து ஒரு நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணுறதை பார்ப்போம். See, this is the axon. இப்போ இந்த ரீஜனையும் இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்றோம்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வியர், இதை நம்ம பார்த்ததுதான். அண்ட் திஸ் இஸ் அ மைலின் ஷீட். இது வந்து மைலின் ஷீட்டால கவர் பண்ணிருக்கு, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இந்த மைலின் ஷீட்டால. அண்ட் அதுவே ஆக்சான்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா மைலின் ஷீட் கவர் பண்ணல, அது வந்து நான் மைலின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது எல்லாமே வந்து அவுட்டர் சைட்ல பாருங்க, ஆக்சானோட அவுட்டர் சைட். திஸ் இஸ் த ஆக்சுவல் லெம்மா, இது ஆக்சான். அப்ப ஆக்சான்ல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா ஆக்சோல் லெம்மா. இப்ப ஆக்சோல் லெம்மா எப்படி இருக்குன்னா, வெளியே அவுட்டர் சைட்ல எக்ஸ்ட்ரா செல்லர்ல நெகட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகுது, அதுவே இன்னர் சைட்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகுது. அதேதான் இந்த சைடும், நெகட்டிவ் சார்ஜ் அவுட்டர்ல மெயின்டைன் ஆகுது, இன்னர்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் டீபோலரைஸ்ட் மெம்பரேன். வெளியே வந்து நெகட்டிவாகவும் உள்ள வந்து பாசிட்டிவ் கண்டிஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் டீபோலரைஸ்ட் மெம்பரேன். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து மெம்பரேன் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு போகுது அப்படின்னு பாருங்க. see here, இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்மிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. now you can see here, இப்போ நெகட்டிவ் சார்ஜா இருந்து அவுட்டர் சைட்ல நெகட்டிவ் சார்ஜா இருந்தது பாசிட்டிவ் சார்ஜா கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்க.
ஆனா இன்னர் சைட்ல பாருங்க நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. அதேதான் இந்த சைட்லயுமே இந்த வெளியே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னர் சைட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெம்பரேன் அட் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும்போது இந்த மாதிரி அதோட சார்ஜஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நடக்குது. ரைட்? see here வெளியே வந்து பாசிட்டிவாகவும் உள்ள வந்து நெகட்டிவாகவும் இருக்கு. ரைட்? இதுதான் வந்து மெம்பரேன் அட் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். மெம்பரேன் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, so let us see the next one. In this state the cell membrane is said to be polarized. so இந்த டைம்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பரேனை வந்து போலரைஸ் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீபோலரைஸ்ட்ல இருந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் போகும்போது we call it as a polarized. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். in neuron the resting membrane potential ranges from minus 40 millivolt to minus 90 millivolt. ஓகே, நியூரான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் மெம்பரேன்ல ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கும்போது நியூரான் வந்து minus 40 ல இருந்து minus 90 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. அண்ட் இட்ஸ் நார்மல் வேல்யூ இஸ் minus 70. ஓகே, minus 70 MVன்றது மில்லி வோல்ட். ஓகே, நார்மலா இருக்கிறது. ஸோ 90 வரைக்கும் போகலாம், ப்ராப்ளம் இல்லை. The minus sign indicates that the inside of the cell is negative with respect to the outside. அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் சைன் அப்படின்றாங்க. மைனஸ் வந்து இன்னர் சைட்ல இருக்கு. So we have already seen that. See here. அந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் தான் நம்ம மெயின்டைன் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறது. ஓகே, மெம்பரேன் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும்போது மைனஸ் சைன் minus 40ல இருந்து minus 90 வரைக்கும் போகுன்றத நம்ம பார்த்தோம். இந்த மைனஸ் சைன் அப்படின்றது இன்னர் சைட்ல கொடுத்துருக்காங்க. இன்னர் சைட்ல இருக்கும்போது தான் அது போலரைஸ் கண்டிஷனுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்? So the next one, action membrane potential. action membrane potential எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். An action potential occurs when a neuron sends information down an axon. So ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது, ஒரு நியூரான்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா நியூரான் டென்ட்ரைட்ஸ் பார்த்தோம், செல் பாடி பார்த்தோம், செல் பாடியில இருந்து ஆக்சானுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுது. ஓகே, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் occurs when the neuron sends information down an axon. ஆக்சானுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கு. அவே ஃப்ரம் த செல் பாடி, எங்க இருந்துன்னா செல் பாடியை தாண்டி கொஞ்சம் ஆக்சான்ன்ற செல் பாடி தள்ளி தான் இருக்கு. ரைட்? ஸோ செல் பாடியை தாண்டி வந்துட்டு இருக்கு. இட் இன்க்ளூட்ஸ் ஃபாலோவிங் ஃபேசஸ். அப்போ அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அந்த ஆக்ஷன் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஆக்சான்ல நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேஸ்லாம் தாண்டணும்ன்றது இருக்கு பாருங்க. டீபோலரைசேஷன், repolarization and hyperpolarization. So 3 phases தாண்டி அது போகணும்ன்றாங்க. First is the depolarization and repolarization and last one is the hyperpolarization. And we will see one by one. Okay? First depolarization பார்க்கலாம். D-னால என்னன்னா repolarizationக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. ஓகே, depolarizationன்றது polarizationக்கு டவுனா இருக்குது. அதனால என்ன கொடுக்குறாங்க பாருங்க, ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி. பொலாரிட்டியோட ரிவர்சிபிலிட்டி தான் டீபோலரைசேஷன் நம்ம சொல்றோம். when a nerve fiber is stimulated, so ஒரு nerve fiber வந்து stimulate ஆகும்போது sodium voltage gate opens and make the axolemma permeable to sodium ions. Meanwhile the potassium voltage gated close. So நம்ம வந்து 2 types of voltage gated channels பார்த்தோம். ஒன்னு வந்து sodium voltage gated and next one is the potassium voltage gated. Okay, இது வந்து இது சோடியம் எப்போ ஓபன் ஆகுது, எந்த நேரத்துல ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நர்வ் ஃபைபர் ஸ்டிமுலேட் ஆகும்போது. ஸ்டிமுலேஷன் அப்படின்றது எப்படி நம்ம சொன்னோம், when we sense, நம்ம சென்ஸ் ஆகும் ஏதாவது சென்ஸ் பண்ணும்போது நர்வ் ஃபைபர் ஸ்டிமுலேட் ஆகும். ரைட்? ஸோ நர்வ் ஃபைபர் ஸ்டிமுலேட் ஆகும்போது அந்த நம்ம ஆக்சானோட மெம்பரேன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சானோட மெம்பரேன்ல we have see so many channels like sodium channel பார்த்தோம், potassium channels பார்த்தோம், sodium potassium pump பார்த்தோம். அதை நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம சோடியம் வோல்டேஜ் கேட்டட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகும்போது சோடியம் மட்டும் உள்ள சென்ட் பண்ணும். சோடியம் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம், அவுட்டர் சைட்ல. ஓகே, ஸோ சோடியம் வந்து வெளியே இருந்து உள்ள இருந்து ஈஸியா என்டர் ஆகும். எதனாலன்னு பார்த்து எது மூலமானா
சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் மூலமா ஈஸியா உள்ள என்டர் ஆகுது. அதே நேரத்துல உள்ள இருக்கிற பொட்டாசியம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கு. அதனால பொட்டாசியம் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் அங்க இல்ல. ரைட்? அடுத்தது பாருங்க. as a result, the rate of flow of sodium ions into the exoplasm exceeds the rate of flow of potassium ion to the outside fluid or extracellular fluid. இப்போ உங்களுக்கு புரியுதா? இமேஜின், நான் அந்த டயக்ராம் உங்களுக்கு எடுத்து கிளியரா உங்களுக்கு சொல்றேன். see here, ஒரு நர்வ் ஸ்டிமுலஸ் நடக்குது. ஓகே, this is our membrane, axolemma இமேஜின் பண்ணுங்க. இப்போ அந்த ஆக்சோலெம்மால நர்வ் ஸ்டிமுலஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியில சோடியம் அதிகமா இருக்கு. ரைட்? உள்ள வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இப்போ அந்த சோடியம் சேனல்ஸ் ஓபன் ஆகுது. பட் ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கிராஸ் போட்டுடுறேன். ஓகே, சோ இந்த நான் கிராஸ் போடுறேன். கிராஸ் போட்டேன்னா இது வந்து க்ளோஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் நர்வ் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆக்சோலெம்மால இருக்கக்கூடிய சோடியம் சேனல்ஸ், சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் அப்படின்றது ஓபன் ஆகுது. ஓபன் ஆனதுமே வெளியில இருக்க சோடியம் அப்படின்றது உள்ள ஈஸியா என்டர் ஆகுறாங்க. ஓகே, ஈஸியா என்டர் ஆகிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பட் ஆனா வந்து உள்ள இருக்கிற பொட்டாசியம் வெளியே போகல. அதுதான் வந்து முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட். இப்போ சோடியமோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருந்ததை தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ரைட்? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். yes, see here, the rate of flow of sodium ion into the exoplasm exceed the rate of flow of potassium ion to the outside fluid. ஸோ சோடியம் இப்போ பொட்டாசியம் அப்படின்றது வெளியே போறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அப்படியே போனாலுமே ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் இருந்ததுன்னா ஈஸியா வந்து பொட்டாசியம் ஈஸியா வெளியே போயிடும். எப்படி வந்து சோடியம் உள்ள என்டர் ஆச்சோ அதே மாதிரி பொட்டாசியம் கேட்டட் மூலமா அது வந்து வெளியே போயிடும் இல்லையா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு போயிடும். இப்போ வந்து சோடியமோட இன்ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கு when compared to the potassium efflux. Okay, therefore the axolemma becomes positively charged inside and negatively charged outside. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுது, வெளியே வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. see here, இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும். see here, இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது வந்து நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிறது நர்வ் இம்பல்ஸ். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து சோடியம் அதிகமா என்டர் ஆன உடனே பொட்டாசியம் வந்து வெளியே கம்மியா தான் போயிட்டு இருக்கு. ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. இன்னர் சைட்ல உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறுது, வெளியே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா மாறுது. ரைட்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். this reversal of electric charge. ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து பாசிட்டிவா இருந்தது, அடுத்தது பாத்தீங்கன்னா நெகட்டிவா மாறுச்சு. ஐ மீன் முன்னாடி இன்னர் சைட்ல எஸ் நெகட்டிவா இருந்தது, அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மாறுச்சு இல்லையா? அதான் இங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. this reversal of electrical charge is called depolarization. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா depolarization அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. So during depolarization, when enough sodium ion enter the cell, the action potential reaches a certain level. That is called threshold potential. threshold அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து அதால வந்து உள்ள சோடியம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு அனுப்புது. ஓகே, அவ்வளவு சென்ட் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் இது ரீச் ஆன உடனே அதை நம்ம என்ன சொல்றோம்னா threshold அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பலூனை நம்ம வந்து உள்ள ஏரை ஃபில் பண்றோம்னு இமேஜின் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம மவுத் ஏர் தான் நம்ம ஃபில் பண்றோம். ஓகே, ஸோ மவுத் ஏர் நம்ம வந்து நம்ம நார்மலா வந்து பலூனை நம்ம சின்ன வயசுல எப்படி விளையாடும் போது ஊதுவோமோ அந்த மாதிரி உள்ள வந்து ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபில் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் அந்த பலூன் வந்து ஹோல்ட் பண்ணும். ரைட்? அதுதான் த்ரெஷோல்ட் லெவல். அதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பிளாஸ்ட் ஆயிடும் பலூன். ரைட்? வெடிச்சிடும் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் த்ரெஷோல்ட் லெவல். டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட், மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளவு நம்மளால தள்ள முடியுமோ அதுதான் நம்ம வந்து த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so during depolarization, when enough sodium ion enter the cell, the action potential reaches a certain level. action potential ஒரு லிமிட் வரைக்கும் போயிடுச்சு. அந்த லிமிட்ல இருக்கும்போது the volt எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, -55 millivolt. ஓகே, so -55 millivolt.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த செஷன் ஸ்டாப் பண்றேன், and we will continue this in the next class. Okay, thank you.